சிண்டு இல்லாமல் ஒன் ஃப்ளீட்டில் வந்தால் சிண்டு இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? ஹாய். ஏய் இல்லை அவள் போயிட மாட்டான். ஹாய். இன்றைக்கி தான் நான் vlog எடுக்கிறப்போ எல்லாம் ஹாய் சொல்லுங்கள் ப்ளீஸ். அது எல்லாருக்கும் இது என்னோட தம்பி ஒய்ஃபு. 2 பேரும் மேட்சிங்கா சாமி. இது என்னோட அக்கா. அக்கா சந்தியா அக்கா. என்ன ஹேண்ட் ஃபுல் சிண்டு. இன்னொன்று வந்து மெமரி ஃபுல் ஃபோட்டோவே எடுக்கல. இன்னைக்கு தான் நம்ம வந்து குளிச்சோமா ஒரு புடவைய. நோ சிண்டுவா? நோ சிண்டு ஃப்ளோட்டிங். கேட்குறான் ஃப்ளோட்டிங் வந்தால் சிண்டு இல்லையா? இது வந்து மாப்பிள்ளை போட்டுச்சு. நல்லா இருக்கு மாமி போட்டுக்கோங்க அப்படின்னு நீங்க அவரு சொன்னாரு. நல்லா கழட்டினேன். நல்லா இருக்கு மாமி கழட்டாதீங்க. அவர் கொஞ்சம் ஊமுக்கு சும்முதான் எங்க புது மாப்பிள்ளை. நல்லா பேசுவாரு. கிஃப்ட் பிரிக்கும் போதே பாத்துக்க. கிஃப்ட்ஸனோட இதெல்லாம் ஷூட்டிங்ல வர கிஃப்ட் அப்படியே ரொட்டேஷன்ல அவங்க வரதா வந்திருக்கோம். நம்ம இந்த ஃப்ளோட்டிங்ல விட்டுற வேண்டியதா. ஆமா நம்மள என்ன பண்ணுவோங்க, நம்ம வீட்டுக்கு வால் கிளாக் கப்பல் சாசர்லாம் வந்தா நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது திருப்பி கொடுத்துருவோம். அதனால வந்து இது வந்து ஒரு லெசன். யாரும் கப்பல் சாசர் கொடுக்காதீங்க, யாரும் வால் கிளாக் கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க. எங்க பெரிய கலர்லாம் போவோம். ஒரு 10-15 வால் கிளாக் வரும். ஹேண்ட்பேக்லாம் வந்துச்சு. யூஸ்ஃபுல்லான கிஃப்ட். மேடம் வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஹேண்ட்பேக், ட்ரெஸ், சாரி எல்லாம் வந்து ஓகே, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா போட்டோ ஃப்ரேம் கொடுக்காதீங்க. வேற என்னமாமா யூஸ்ஃபுல்லா இந்த இது கூட பரவாயில்ல. குக்கர், இந்த ரைஸ் குக்கர்ல கூட பரவாயில்ல. நான் வெளிய போறேன். உங்க கல்யாணத்துலயா? இவங்க அப்பா லாரா சொல்றல. எல்லாரும் வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமான நாள். ஆனா வந்து பொண்ணு பெற்றவங்களுக்கு கிடையாது. அது வந்து ஆனா இவனெல்லாம் நான் பெற்றதுக்கு சந்தோஷம் பெற்றதுக்கல. நான் வந்து இவனை பிறத்துக்கு காரணமா இருந்தேன். ஏன்னா நான் ரத்தம் கொடுத்துருக்கேன். ஆனா இவனோட ரத்தம் அவங்க அப்பாவோட ரத்தம் தான். ஆனா நான் ரத்தம் கொடுத்தேன் இவங்க மம்மிக்கு. அதனால தான் இவங்க வந்து நார்மல் டெலிவரி ஆச்சு. வந்து நம்ம வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்ப போறோம். அதனால கொஞ்சம் சேடா இருக்கும். நேத்துல இருந்து ஒரே அழ ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. அவனை வந்து விட்டா ரொம்ப அழுவா. எங்க 2வது அக்கா கல்யாணத்துல ஒரு வீடியோ. ஸ்மிருதி உங்க மம்மியோட மறு வீட்டு ஃபங்க்ஷன்ல ஒரு வீடியோ எப்படி இருக்கும் சொல்லு. யாரு அப்படி இல்ல, டெத்து வீட்டுல அழுறோம். அப்ப நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்க அக்கா நீதான் ஒரு தாத்தா ஓகேவா? பிரேம் தாத்தால எங்க அக்கா விட்டு போங்க. எங்க அக்கா விட்டுட்டு வலையில ஆரம்பிச்சு. என் பெரிய அக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் குட்டி பொண்ணு 5th ஸ்டாண்டர்ட் தெரியும். எங்க அம்மா கல்யாணத்தப்ப 8th ஸ்டாண்டர்டு கொஞ்சம் எல்லாமே தெரியும். 3வது அக்கா சண்டை போட்டே இருப்பா. இதுதான் கொஞ்சம் எனக்கு இது செட் ஆயிருது. எல்லா காலம் எங்க அக்கா விட்டுட்டு போயிடுங்க. எங்க அக்கா ரொம்ப அழ வச்சேன். அழுது ஜுரம் வந்துச்சு அடுத்த நாள். நேத்தே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது என் கூடவே சுத்திட்டு இருக்கோம். நான் டியூஷன் போறேன். என் கூட நான் ஜாலியா வண்டியில சுத்துறது. அதுவும் இந்த 2 மாசம் வந்து டெய்லர் கடைக்கு போறது, இங்க போறது, அங்க போறதுன்னு நம்பிதான் அனுப்புறோம். பத்திரமா பாத்துக்கோங்க. தம்பியும் பாவம் பத்திரமா பாத்துக்கோங்க. அழ வச்சுருவாங்க. நல்ல பொண்ணுங்க. அவரும் நல்ல பையன். ஸோ 3 பெருமா கல்யாணத்துலயும் அழுது. அதுவும் ஞாபகம் இருக்கு. எல்லா பெருமா கல்யாணத்துக்கு ஓவர் அழுத. உங்க அம்மாவுக்கு வந்து அழமாட்டேன் சிரிப்பேன் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்ப நான் காலேஜ் 2nd இயர். ஆனாலுமே அழுதேன். செல்லக்குட்டி மருமக அவளும் அழுதுதான் எங்க வீட்டுக்கு வந்தா. ஆனா நாங்க நல்லா பாத்துக்கோமா. நீ அழுது வரலையா? அம்மா வீட்டுல இருந்து வரும்போது அழலையா? அழ மாட்டாங்க. எங்க வீட்டுக்கு வர பொண்ணுங்க அழ மாட்டாங்க. நாங்க நல்லா பாத்துக்கலையாடி. நாங்க நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். பக்கத்துல இருக்க உன்னை பாத்துக்கிறதுக்கு தூரமா இருக்க
புது பொண்ணு போத்து விடுது. எனக்கு அவளுக்கு சம்மந்தம் கிடையாது. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர போகிறாங்க. அவங்களுக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு தண்ணி. அதாவது கல்யாண பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களோட சர்ச்சு. எங்கள் 2வது அக்கா பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடந்துச்சு, அவங்களோட சர்ச். எங்கள் 2வது மாமா தான் வந்து பாஸ்டர். சொல்லு. சரி, அவங்க வெல்கம் பண்ணிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறேன்னு. சித்திக்கு ஏதோ கொடுக்கலாம். கல்யாண பொண்ணு பிஸியாக இருக்காங்க, அவங்க மாமாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. வாங்க, வெல்கம், ஹாய், ஸ்தோத்திரம். இவங்க வந்து மாப்பிள்ளையோட அக்கா. ஸ்தோத்ரா நீ. இவங்க வந்து மாப்பிள்ளையோட அம்மா. ஓகே, பிரைஸ் லார்ட். இவங்க வந்து பொண்ணோட அம்மா. இங்கே திரும்ப சொல்லு, வெல்கம் பண்ணு. அப்பா அதிசயமாக வீடியோக்கு வெல்கம். சரி, ஓகே, நான் போய் சின்ட்டு தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். பாய். பொண்ணோட அப்பா டயர்ட் ஆகிட்டாரு. என்னது, ஃபிஷ்ஷு கொடுக்குறீங்களா? அம்மா, நீங்கள் மொத்தமாக மாமா பேபி மேலே எல்லாமே உலகம் போல போயிட்டீங்கம்மா. தூங்குறதெல்லாம் போட்டிருக்காரா? எங்கள் அப்பா வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காரு பொண்ணுங்கிட்ட. எப்படி இருக்க? மஞ்சள் ஃப்ரை, மட்டன் வந்து நாங்கள் சொன்னதுதான். ஒயிட் எக், ஸ்வீட். தேக்காவும் ஆனந்த் மாமா மேட்சிங். நான் தான் பர்ஃபெக்ட் மேட்சிங்க. இல்லை, அதான் நல்லது. அந்த மேட்ச் தான் நல்லாயிருக்கும். இது உள்ளே பார்த்தா தான் அப்படி எட்டி பார்த்தா தெரியுது பர்பிள், மற்றபடி க்ரீனாக தான் தெரியுது எல்லாமே. கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், ஆன்டிகள் கூட்டம், ஆனந்த் நடுவினிலே. அவருக்கு நாங்கள் ஒன்று ஆன்டிங்க இல்லை. அது கட்டு. பொண்ணு ரெடி. சித்திங்க எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணை. சித்தி மாவட்டெல்லாம் காப்பாற்று, சண்டை போடுறேன்னு பேர். ஒன்ன மாதிரி இரு, ரொம்ப பண்ணிக்காத. சும்மா பயமுத்துவாங்க எல்லாம், பயப்படாத. அழுது சித்தி கிரைங். ஆனா சென்னையிலேயே இருந்துட்டு இவ்வளோ பில்டப் வேண்டான்னு தோணுது. ஏதோ பெங்களூர் போகுதுன்னாலும் இருந்துட்டு இல்லை. எங்கள் அம்மா வீட்டு இந்த தெரு பேரலல் ஸ்ட்ரீட் என்னோட அகஸ்தியா. அங்கேருந்து வந்துட்டு அகஸ்தியா அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஜன்னலில் போய் நின்று எங்கள் அம்மா வீட்டு ஃபீட் பில்டிங்கை பார்த்தாலும் நான் மேக்கப்பெல்லாம் கலையுது. இப்போவே ஆரம்பிச்சிட்டு The reason behind the crime. இல்ல, இந்த மலையாள மூவி ஒன்று இருக்கும் தெரியுமா? அதுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எல்லாம் அழுவாங்கல்ல. டேய், சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு அழுவுறீங்க? இப்ப இல்ல
அவர்தான் கேட்பாரு. வெப்பாளுங்க பாரு. நம்மளோட பெரிய கச்சேரியா இருக்கும். உள்ள என்ன இருக்கு ஓபன் பண்ணுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கொடுங்க. ஏய் அது காமிக்கவே இல்லை, அது காமிக்கவே இல்லை. சரி ஓபன் பண்ணு. அது என்ன ஜான்வரி 12 ஸ்டார்ட் ஆச்சு, ஜூலை 13 கிளம்பியாச்சு. அழுகுல கலந்து போட்டாரோ. நாளாளுல நாளைக்கு நாங்க எல்லாரும் வரட்டா? நாங்க ஃபேமிலி டூர் ஆக்கலாமா? சொல்லு. அது கொஞ்சம் மட்டும் நீ ஒரு கமிட்மெண்ட் ஐட்டோ நைட்டு பெட்டி எடுத்து வச்சுருவோம் நாங்கெல்லாம். அவன் அழுறாவன், அவன் அழுறாவன்.
எப்போ வேணும் வாங்க. கண்டிப்பா நான் நம்பர் மட்டும் உங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிறேன். ஆக்சுவலி நம்ம இந்த ஏரியா கண்டிப்பா வந்து உங்களை மீட் பண்ணுறோம். பாய் பாய். லைட் அவுட் வெளில விடுங்க. பைடி செல்லம் பைடி அம்மா. Bye.